ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் என்ன பண்றான்? தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். The fool had said in his heart that there is no God. மதிகேடன் தான் என்ன பண்ணுவான்? தேவன் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு தெரியும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. உலக பிரகாரமாக ஒரு பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் சாதாரண ஒரு மனிதன் தான், பட் அவரை கடவுள்னு சொல்லி கடவுள் ஆக்கிட்டாங்க. இப்போ அவர் இல்லை. ஓஷோ ரஜினீஷ்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அடிக்கடி அவருடைய பிரசங்கத்தில், அவருடைய டீச்சிங்ஸ் சொல்லுவார், காட் இஸ் த கிரேட்டஸ்ட் லை இன்வென்டட் பை ஹியூமன் பீயிங்ஸ். கடவுள் கிடையாது, கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிற ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவார். உலக பிரகாரமாக அவரை ஒரு பெரிய ஒரு ஞானியாக கருதினார்கள். He was a wise man, the people of the world said. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய பார்வையில் அவர் என்னதான்? ஒரு முட்டாள் தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் தன் இருதயத்தில் அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா அவன் யார்? அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கடவுள் இருக்கிறாரா? நமக்கு தெரியும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க, கடவுள் இருக்கிறாரா, எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில விஷயம் பார்க்க முடியாதுங்க. இப்போ எனக்கு மூளை இருக்குது, எப்படி நான் அதை ப்ரூவ் பண்ணுறது? அது பார்க்கல, உள்ளே இருக்குது. அது எப்படி என்னாலையும் பார்க்க முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது, ஆனால் இருக்குது. அது ஒரு உலகம் அறிந்த ஒரு உண்மை, சரியா? அப்போ சில விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்குது. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இது இங்கிலீஷில் ஜென்ரல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. சாம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானத்தை பார்க்கும்போது, ஆகாய விரிவை பார்க்கும் பொழுது கடவுளுடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தம்மை ஆகாயத்தின் மூலமாக, பூமியின் மூலமாக, இதில் படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மூலமாக கர்த்தர் தம்மை என்ன பண்ணுறார்? அவர் மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரோட மகிமை அதில் நம்ம பார்க்கணும். ஜென்ரல் ரெவலேஷன், காட் ரிவீல் ஹிம்செல்ஃப் த்ரூ நேச்சர், சரியா? இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறார். இன்னொன்று ஸ்பெஷல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் வடிவில் கடவுள் என்ன பண்ண உலகத்தில் இறங்கி வந்தார். அப்போ ஆண்டவரை பார்க்கும்போது தான் கேட்குறாங்க, பிதாவை எங்களை காண்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன், அவர் ஒரு பொதுவாக கர்த்தர் என்ன பண்ண வெளிப்படுத்தின ஆகாய விரிவு, இந்த நேச்சர் மூலமாக ஸ்பெஷல் ரெவலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு பெரிய ஒரு அடையாளம் கடவுள் இருக்கிறாருன்றது அடையாளம் என்னது? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவங்க என்ன சொல்லணும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அன்பாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதரவாக இருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, இவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்க, நீதியாக வாழ்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போதே நமக்கு புரியுது கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லணும். நம்மளை பார்க்குறவங்க கண்டிப்பாக பிசாசு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தர் இருக்கிறார், கடவுளுடைய பிள்ளைங்க பாருங்கள், அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியுது கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி நம்முடைய நடத்தை மூலமாக நம் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். மத்தேயு 5:16 நினைக்கிறேன் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணுமா ஜனங்கள் பிதாவை மையப்படுத்த வேண்டும். Let people see your good works and glorify your Father who is in heaven. நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மற்றவர்கள் மையப்படுத்த வேண்டும். அப்போ தேவன் இல்லை என்று சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஒரு முட்டாள். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதத்தின் மூலமாக, ஆகாய விரிவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நம் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். இன்னொன்று, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஷியஸ், நம்ம இருதயத்தில் இருக்கிற மனசாட்சின்னு சொல்லுவோம்ல, அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சியே அதை அறிக்கை செய்யும் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி. இப்போ தேவன் இருப்பது உண்மை,
அவர் இல்லைன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. தேவனை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? உண்மையான தேவன் அவர் அறிந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் உண்மையான தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். வேத வசனத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.